மிகச்சிறந்த இந்த விழாவிலே பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய முத்தமிழ் வாணி முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அம்மா அவர்களே, பன்மொழி வாணி பேராசிரியர் முனைவர் இளம்பிறை மணிமாறன் அம்மா அவர்களே, நற்றமிழ் வாணி பேராசிரியர் விசாலாட்சி சுப்பிரமணியன் அவர்களே, இவர்களுக்கு தன்னுடைய திருக்கரங்களால் இந்த விருதினை வழங்கி தான் பெற்ற பத்மஸ்ரீ விருதை வாங்கிய போது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் கூடுதல் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களே, இவர்களை வாழ்த்தி மகிழ்வுரையை நெகிழ்வுரையாக மாற்றி அவர்கள் வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளை இந்த மேடையிலே தொகுத்து பேசி, கொஞ்சம் தொண்டை சரியில்லைனாலும் தண்ணியை குடிச்சிக்கிட்டாவது பேசணும்னு இங்கே வருகை தந்த திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, அறிமுக உரையாற்றிய தம்பி மாது அவர்களே, எனக்கு முன்னரே உங்களுக்கெல்லாம் புத்தாண்டு வாழ்த்துக்களை வழங்கி கொஞ்சம் அறிவுரையும் சொன்ன மருத்துவர் வேணி அம்மா அவர்களே, இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிற நகைச்சுவை மன்றத்து சான்றோர்களே, அதற்கு பெரும் பொருளுதவி தருகிற வணிக பெருமக்களே, இத்தனை பெரிய நிகழ்வை நடத்திவிட்டு இதுவரைக்கும் பின்வரிசையிலிருந்து இப்போதான் முன்வரிசைக்கு வந்திருக்கிற சிவகுருநாதன் அவர்கள், இன்னும் அத்தனை பெரியவர்களே, வந்திருக்கிற திருச்சியை சார்ந்த பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, நீண்ட நேரம் பேசுகிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க, கொஞ்சம் சோர்வு தெரியுது கூட்டத்தில். எனக்கு அறிமுகம் சொன்ன தம்பி நீலகண்டன், நான் 10,000 கூட்டம் பேசியிருக்கேன்னாரு. நகைச்சுவை மன்றம்னா இந்த ஜோக்கெல்லாம் வரும். ஏன்னா 63 ஆண்டுகள் மேடையில் இருக்கிற பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களே இன்னும் 10,000 கூட்டம் பேசலை. அது அவருக்கே தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 1961 அவர் பேச ஆரம்பிக்கிறார். அன்று முதல் இன்று வரை அவர் பேசிய அத்தனை கூட்டங்களுக்கான அழைப்பிதழும் அவர்கிட்ட பத்திரமா இருக்கு. அத்தனையும் ஒட்டி வச்சிருக்கிறார், ஃபைலாக இருக்கு. நீங்கள் வேணா வீட்டுக்கு வாங்க, சிவகுருநாதன் வந்து பாருங்க. அதை கூட்டினாலே 10,000 வராது. நான்லாம் பாதியில் வந்தால். பாரதி பாஸ்கர் எனக்கு சீனியர் பேச்சிலங்க. ஆமாங்க, இப்போ இந்த அறிமுகம் சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சிரிக்க வைக்கிற ராஜா அவர்களே, சிந்திக்க வைக்கிற பாரதி பாஸ்கர் அவர்கள். அப்போ சீனியர் தானேங்க. அதனால் அவருக்கு பாராட்டு ஏதாவது சொல்லிடுறாங்க 10,000 20,000ன்னு. போகிற போக்க பார்த்தா அச்சயா பாலசுப்ரமணியனா லோகேஷ்குமார், அச்சயா லோகேஷ்குமார் 20,000ன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஒரு மகிழ்வுரைங்க. ஆனால் ஒரே விஷயம், எனக்கு நேரத்தை ரொம்ப குறைவாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சந்தோஷம் என்னென்னா, தமிழ் வளர்த்ததாக சொல்லக்கூடிய பல ஊர்கள் தமிழ் முனைவர்களுக்கு, அறிஞர்களுக்கு, முன்னோடிகளுக்கு நடத்தாத பாராட்டு விழாவை திருச்சி நடத்துகிறது என்பது சந்தோஷம். வைகையில் தான் தமிழ் வளர்ந்தது, பொதிகையில் தான் தமிழ் வளர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் செஞ்சிருக்கணும். ஆனால் சிவகுருநாதன் முந்திட்டார். அவர் மனசில் ஊரை போட்டு நல்லதாக செய்கிறார். அவர் தானேங்க சொன்னார், நான் ஊரை போடுவேன் சரியாக செய்வேன். இப்படி ஊரை போட்டால் நல்லது. நம்ம ஊரை போட்டால் மாவே வரமாட்டேங்குது, நல்ல மாவு வரமாட்டேங்குது. ரொம்ப நல்ல விஷயம் அது. பாரதி மேடம் பேசும்போது சொன்னாங்க, பெண் பேச்சாளர்கள்னு சொல்லாமல் தமிழ் அரசிகள்னு போட்டது ரொம்ப மகிழ்ச்சின்னு.
நான் எனக்கு பட்டிமன்றத்துறையோடு ஓரளவு அனுபவம் உண்டு. 1976 முதல் ஐயா கூடவே சும்மா சுற்றிக்கிட்டே திரிகிறேன். ஆரம்ப காலத்தில் அவருக்கு பை தூக்குறது தான் எனக்கு வேலை. போகிற இடத்துல நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அவர் சாப்பிட மாட்டார், நான் சாப்பிடுவேன். அப்படி தான் இந்த துறையோடு எனக்கு பரிச்சயம். அப்போ இருந்து நான் நிறைய பேரை பார்க்குறேன். எத்தனை பெரிய பேச்சாளர்கள் இருந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய பேச்சாளர்கள். ராஜம் மரகதம் அம்மா, உமையாள் முத்து, சக்தி பெருமாள், புலவர் இரா காந்திமதி அம்மா, கோப்பா தாமரை அம்மா, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கடவுள் அருளால் இன்றும் நல்ல உடல் நலத்தோடு மேடைகளில் இன்றும் ஆளுமை செய்கிற மூவரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். எனக்கும் சரஸ்வதி அம்மா, இளம்பரை அம்மா, அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் தான் அறிமுகம். அவங்களுக்கு நினைவு இருக்குமோ இல்லையோ, எனக்கு ஞாபகம் இருக்குது. இதே திருச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி 1996 ஜெயிச்சது. அப்புறம் 97 98 முதல் மாநாடு நடத்துனாங்க, இதே திருச்சியில் தான். அதில் ஐயா தலைமையில் ஒரு பட்டிமன்றம், ஒரு அணிக்கு 2 பேர், நானும் பேராசிரியர் ராஜாராமும் ஆண்கள், அவங்க 2 பேரும் பெண்கள் அணியில் இருந்தாங்க. அது ஆண் பெண் இல்லை, அது சமூக தலைப்பு. அதில் தான் அவங்கள நான் மேடையில் பார்த்துருக்குறேன். அப்போ நான்லாம் வளராத, இப்போவும் அப்படித்தான், ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள். அவர்களோட ஒரே ஒரு மேடையில் பேசியிருக்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரியும். விசாலாட்சி அக்காவோட நிறைய அனுபவம் மேடையில் பேசியிருக்கிறோம். பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, பெண்கள் பேச வர்றது ரொம்ப கஷ்டம்னு. எனக்கு என்னவோ தமிழறிஞர் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்த பிறகு பெண் பேச்சாளர்களுக்கு அதிக ஊக்கம் தந்தார் என்பது உண்மை. ஒரு அணியாக அவர்களை அழைத்து கொண்டு போவார். பெண்கள் வெளியில் போய் பயணம் பண்ணுறதெல்லாம் எளிமை கிடையாது. பரமக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்கே வைகை ஆற்றை தாண்டி யமனேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது. இப்போவே சிரிக்கிறாங்க விசாலாட்சி அக்கா. யமனேஸ்வரம்னு அந்த ஊர் பேர். முழுக்க இது நெய் தறி நெசவு. அந்த ஊரில் அனுமார் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே ரொம்ப குறைந்த செலவில் வழக்காடு மன்றம் வச்சாங்க. பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணியன் தான் நடுவர். நானும் விசாலாட்சி அக்காவும் வழக்காடணும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பரமக்குடி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டோம் 3 பேரும். அங்கே ஒரு இட்லி கடையில் ஆளுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தாரு. ஆமாங்க, இது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்ன்றதுக்கு சொல்கிறேன். அங்கேருந்து யமனேஸ்வரத்துக்கு நல்ல நீண்ட தூரம், ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஆற்று குறுக்க போகணும். வேக வேகமாக நானும் தாக்கு ஐயாவும் நடக்கிறோம். இவங்க பின்னாடி வர்றாங்க. நல்ல வெயில் காலம், சித்திரை மாதம். யமனேஸ்வர அனுமார் கோயிலுக்கு வந்தால் விசாலாட்சி அக்காவுக்கு வீசிங் வந்துருச்சு. அவங்களால மூச்சு விட முடியலை, வேர்த்து போய் வீசிங் வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் எதிர் வழக்காடுறோம். தாக்கு சுப்பிரமணியன் ஐயா என்ன செய்வார்ன்றீங்க, அவர் ஒன்று தொடங்கி இப்போது ராஜா பேசுவார், நான் ஒரு 2 வரித்தை பேசுவேன். இதுக்கு விசாலாட்சி என்ன பதில் சொல்வார் என்றால் இதைத்தான் சொல்வார். என்னம்மா ஆமாவா? இவங்க உடனே ஆமாம் ஆமாம், ஏன்னா எந்திரிச்சு பேச முடியாது. இப்படியெல்லாம் நடத்திருக்கு. கடைசியில் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்றீங்க? 25 ரூபா. போக வர பஸ் டிக்கெட் 10 ரூபா போக வெறும் 15 ரூபா. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது காலையில் 7 மணி. முத நாள் போயிட்டு காலையில் 7 மணிங்க.